டி. ராஜேந்தர் சார் அவர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் உண்டு. எந்த நடிகையும் அவர் தொட்டு நடித்ததில்ல, எந்த நடிகைட்டையும் அவர் தப்பாக நடந்துக்கிட்டதில்ல அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அவருடைய படங்களில் ரொம்ப ஓவர் கிளாமராக பெண்கள் யாருன்னா நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் ஒரு நடிகை பேட்டி வேறு கொடுத்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஃபோட்டோ வேறு காட்டியிருந்துச்சு. எங்கேயோ வெளிநாட்டில் கூட அந்த புத்தகம் தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதை வச்சு ஒரு நபர் வந்து நம்மகிட்ட அறிமுகம் ஆனார். அப்புறம் அவரோட லிவிங் டுகெதர் வாழ்ந்தேன் அது இதுன்னு கதை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக வந்துச்சு. ஏன் அந்த கவர்ச்சியை நம்பி தான் இவங்க கதை நல்லா தானே இருக்குது, எதுக்கு அவ்வளோ யாரையோ மோசமாக கவர்ச்சியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. நான் அந்த வெறுப்புலாம் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது காணாம போயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு சாதனையாளர், எல்லா பக்கமும் கரிச்சு கொட்டுற திவாகருக்கு அவ்வளோ இடம் கொடுத்துருக்காரு, அவ்வளோ அன்பாக பேசுகிறாரு. திவாகர் வந்து டி. ராஜேந்தர் அவர்களை பல இடங்களில் டச் பண்ணி வச்சுருக்காரு. அந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆனால் எதுவுமே ஒரு அசூயையாக நினைக்காம அன்பாக அவரை பேசி வழி அனுப்பி வச்சுருந்துருக்காரு. அது நினைக்கும்போது டி. ராஜேந்தர் சார் மேலே எனக்கு நிறைய மரியாதையும் அன்பும் வந்துருச்சுங்க. ஜோ மைக்கேல்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட கிடக்கிறவங்க, அவங்க மதுரையில் இருக்கிற திவாகருக்கு இத்தனை கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு கையை பிடிச்சால்தான் அப்படி இப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அசிங்கப்படுத்தி வீடியோக்கள் நிறைய போட்டாங்க. ஆதாரம்லாம் இருக்குண்டாங்க. இவரும் மறுத்தார். இன்றைக்கி பாருங்கள், இது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன், நேர்ந்திருக்கார் பார்த்தீங்களா, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரப்போகிற பிக் பாஸில் சாமானியர்களை உள்ளக்க அனுப்ப போகிறோம் கொஞ்சம் பேர் அப்படின்றாங்க. எனக்கு சொல்லப்போனால் திவாகர் கூட சாமானியர் தான்.